நம்ம கார்த்தி விஷால் படங்கள்லாம் ஏற்கனவே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ தனுஷ் நடிச்ச படமும் தீபாவளிக்கு வெளியாக போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மிகப்பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் வெளியாகிறது தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கமான விஷயம்தான். அதுலயும் ஒன்னுத்துக்கு மேற்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடிச்ச படங்கள்லாம் வெளியாச்சுன்னா ரசிகர்களுக்கு அந்த தீபாவளி பெரிய தீபாவளியா தான் இருக்கும். அந்த வரிசையில வர தீபாவளியும் பெரிய எதிர்பார்ப்போட உருவாகிட்டு இருக்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள் படம் வெளிவர இருக்கிறதால அந்த வரிசையில ஏற்கனவே விஷால் நடிப்புல சுராஜ் இயக்கிட்டு வர கத்தி சண்டை படத்தை தீபாவளிக்கு வெளியிட போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஷூட்டிங் இன்னும் முடியாம தீபாவளிக்கு வெளிவரும் அப்படின்னு தைரியமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்து மூலமா வடிவேலு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அதனால இன்னும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்தி நடிப்புல உருவாகிட்டு இருக்க காஷ்மோரா படமும் தீபாவளிக்கு வெளியாகுதான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகி இந்த படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. வரலாற்று பின்னணியில உருவாகி இருக்க இந்த படம் பாகுபலி படத்துக்கு இணையா உருவாகிட்டு இருக்கதா சொல்லப்பட்டாலும் படத்துல கார்த்தியோட வித்தியாசமான கெட்டப்பு படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கு. இவங்களோட இப்போ தனுஷ் நடிப்புல உருவாகிட்டு இருக்க கொடி படமும் இணைஞ்சிருக்கு. எதிர்நீச்சல் படத்தை இயக்கிய துரை செந்தில்குமார் இயக்கத்துல கொடி படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல தனுஷ் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அரசியல்வாதி கெட்டப்லயும் தொடர் வெற்றிகளா குவிச்சிட்டு வர தனுஷ் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் அப்படின்றதால கொடி படத்து மேல இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வந்துட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு கார்த்தி விஷால் தனுஷ்னு முன்னணி ஹீரோக்களோட படங்கள்லாம் வெளிவருது. ரசிகர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய தீபாவளியா தான் இருக்க போகுது. ரசிகர்கள்லாம் இந்த படங்கள் மேல வச்சிருக்க எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா அந்த படங்கள்லாம் அதை பூர்த்தி செய்யுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.